ஹாய், ஹலோ, வெல்கம் டு ஆல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் வாரிசு. இந்த படத்துல விஜய், ரஷ்மிகா மண்டனா அண்ட் சரத்குமார் இவங்களோட மற்ற பல நடிகர்கள் இருக்காங்க. இந்த படம் 2023 ஜனவரி 11 ரிலீஸ் ஆனுச்சு. இந்த படத்தோடைய டைரக்டர் வம்சி அண்ட் மியூசிக் டைரக்டர் தமன். இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து ஒரு அப்பாவுக்கு பிடிக்காத ஒரு பிள்ளையா வந்து இருப்பாரு. இதுல 3 அண்ணன் தம்பிங்க இருப்பாங்க. ஷியாம், அப்புறம் இன்னொருத்தர் பேர் எனக்கு தெரியல. அ இவங்க 3 பேர் இருப்பாங்க. இதுல ஹீரோயினா வந்து ரஷ்மிகா மந்தனா இருப்பாங்க. இவங்களோட அண்ணன் ஒய்ஃபா இருக்கிறவங்க தான் சங்கீதா. அவங்களோட தங்கச்சியா தான் ரஷ்மிகா மந்தனா இருப்பாங்க. ஸோ, அவங்கள கல்யாணம் பண்ணதுலேருந்தே தெரியும். அதாவது ரஷ்மிகா மந்தனா ஸ்கூல் படிக்கும்போதுலேருந்தே விஜய் 2 பேருக்கும் தெரியும். அது பாட்டுல போயிட்டுருக்கும். அ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவரு ஒரு அப்பாவுக்கு பிடிக்காத ஒரு பிள்ளையா இருப்பாரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய அ மனம் போன போக்குல இவர் ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நெனைப்பாரு. ஆனா, அவங்க அப்பா என்னன்னா, "நான் சொல்ற பிசினஸ் தான் பண்ணணும். நான் பிசினஸ் பண்ணிட்டுருக்கேன். அதுல தான் நீ வந்து ஒர்க் பண்ணணும்." அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஸோ, அவங்களுக்கு வந்து பிடிக்காது. ஏதோ வெள்ளாடு தலையாட்டுற மாரி இப்படி ஆட்டிக்கிட்டே இருக்கு. என்னால இருக்க முடியாது. நான் தனியா சாதிக்கணும்னு நெனைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் தனியா வீட்ட விட்டு வெளில வந்து போயிருவாரு. அவங்க அண்ணன் 2 பேரும் தான் அவங்க அப்பாவோட இருப்பாங்க. பிசினஸ வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அவுங் அவங்க அப்பா வந்து ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மேக்னட். ஸோ, அவங்களுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு மனுஷன் இருந்தாலே, எனிமீஸ் நெறைய இருப்பாங்க இல்லையா? ஸோ, எதிரிகள் கூட்டம் அவருக்கு அதிகமாவே இருக்கும். அதுல ஒரு ஆள் தான் பிரகாஷ் ராஜ். அவர எப்படியாவது தோற்கடிக்கணும். அவருடைய பிசினஸ்லேருந்து அவர எப்படியாவது கீழ தள்ளி விடணும். அப்படின்ற மாரி பார்த்துட்டு இருப்பாரு. அவங்களோட பசங்களே கைக்குள்ள போட்டுக்கிட்டா தான் இந்த மாரி வேலையெல்லாம் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களோட பசங்கள்ட்டயே கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி சொல்லி குடுத்து, அவங்கள வந்து அவங்க பக்கம் இழுத்துருவாரு. இதுல என்னன்னா, சரத்குமார் வந்து விஜய் வந்து விரட்டி விட்டாரு இல்லையா? அப்ப போயிருவாரு. இவரு போயிட்டு அங்க அவர் பாட்டுல அவரோட வேலைய பார்த்துட்டு இருப்பாரு. ஆ வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு வந்திருப்பாரு. அப்ப அவங்க அம்மாவுக்கும் ரொம்பவும் சந்தோஷம். தான் புள்ளைய பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூட்டிட்டுலாம் போவாங்க. நல்லா தான் இருப்பாரு. கொஞ்ச நாள் கழிச்சு அவரு பிசினஸ் வேலையா வெளில கிளம்புற மாரி இருக்கும். ஸோ, இவர் வந்து கிளம்ப ஆரம்பிப்பாரு. அப்ப பார்த்தீங்கன்னா, அவருக்கு டாக்டரா இருக்கக்கூடிய ஃபேமிலி டாக்டரா பிரபு அவரு வந்து இருப்பாரு. இவருக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்ற மாரி விஷயங்கள விஜய் கிட்ட போய் சொல்லுவாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சரத்குமாருக்கு வந்து கேன்சர் இருக்கும். ஸோ, அவர் கொஞ்ச நாள்ல இறந்து போயிருவாரு அப்படின்ற விஷயத்த போய் தன்னுடைய பையனா இருக்கக்கூடிய அதாவது சரத்குமாரோட பையனா இருக்கக்கூடிய விஜய் கிட்ட போய் சொல்லுவாரு. சொன்னோனே ஃப்ளைட் ஏற போனவாறு திருப்பி ரிட்டர்ன் வந்துருவாரு. வந்துட்டு இங்க வந்து இருப்பாரு. தன்னோட அப்பாவுக்காக. அப்பதான் சரத்குமாருக்கு வந்து புரிய வரும். தான் கூட இருக்கிற பிள்ளைங்களே தனக்கு வந்து ஒரு எதிரியாகிற நிலைமையில இருக்கும்போது, இவன் வந்து நம்ம வந்து விரட்டி விட்டாலும், நமக்காக வந்து நிக்கிற ஒரே ஆள் இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவர் வந்து சொல்லியிருப்பாரு ஆக்சுவலா பிரபுட்ட. அவர் போய் சொன்னதுனால இவர் வந்துருவாரா, இவர் என்ன பண்ணிருவாருன்னா, இவர் எடுக்க ஆரம்பிச்சுருவாரு அந்த போஸ்டிங். அப்ப இவர் வந்து ஆஃபீஸ்ல போயிட்டு அந்த சேர்ல போய் உட்காந்துப்பாரு எம்டி சேர்ல. அப்ப அவங்க அண்ணன்மாருங்க 2 பேரும் அவனுங்க ஆல்ரெடி 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. நானா நீயா? அப்பாவுக்கு அடுத்து நீயா நானா? அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. இவரு உட்காந்து பார்த்தோன்னா, இப்ப கேட்பாங்க விஜய, "நீ எப்படி இந்த சீனுக்கு வந்த?" அப்படின்னு சொல்லிட்டு. "நீ ஊருக்கு தானே போகணும்னு இருந்த. ஏன் போகல?" அப்படின்னு. அப்ப அவரு சொல்லுவாரு, "நான் ஊருக்கு போக்கூடாது. என்னைய போக்கூடாதுன்னு சொன்னாரு. நான் போக்கூடாதுன்னு அப்படின்னா, எனக்கு இந்த சீட்டு வேணும் தர்றியான்னு கேட்டேன்னா, அவரு தந்துட்டாரு." அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஜாலியா சொல்லுவாரு. ஆனா அவங்களுக்கு பயங்கர கோவமா இருக்கும். இவன் வேற வந்துட்டானே அப்படின்ற மாரி. அப்ப என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஃபேமிலிக்குள்ளேயுமே எப்படின்னா, ஒரு நார்மலான மிடில் கிளாஸ் ஃபேமிலில கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் பாசமா அ நடந்துப்பாங்க. ஆனா பணக்கார வீட்ல எப்படின்னா, அவங்க ரூம்ல இருக்கிறது, மெய்டு வந்து வேலை பார்க்குறது, சமைச்சு வைக்கிறது, கரெக்ட்டா சாப்பிடுற டயத்துக்கு மட்டும் அந்த டைனிங் ஹால்ல வந்து உட்கார்றது, சாப்பிடுறது, போறது, அந்த மாரி விஷயங்கள் நடக்கிறத இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. யாருக்கும் யாரோடையும் கொஞ்சம் கூட ஒரு பாசமோ, இதோ யாருக்கு என்ன பண்ணுது, முடியலன்னா கூட கேட்க மாட்டாங்க. அந்த மாரி தான் இருக்கும். இதுல என்னன்னா, ரஷ்மிகா மண்டனா வந்து சின்ன வயசுல பார்த்துருப்பாங்க இல்லையா? விஜய் அவங்க வந்து கல்யாணத்தப்ப பார்த்துருப்பாங்க. அவங்க அக்கா கல்யாணத்தப்ப. அப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி பல்லுக்கு வந்து கிளிப்லாம் போட்டு, கண்ணாடி பெருசா சோடா புட்டி போட்டு பார்க்கறதுக்கு ஒரு மாரி அசிங்கமா இருந்திருப்பாங்க. ஆனா இப்போ காலேஜ்லாம் படிச்சுட்டு இருப்பாங்க இவங்க. பார்த்தீங்கன்னா, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாவும் இருப்பாங்களா. அவங்க வீட்டுக்கு வர்றத பார்த்துட்டு, விஜய் வந்து கேட்பாரு, "இது யாரு இந்த பொண்ணு?" அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப யோகி பாபு சொல்லுவாரு, "உனக்கு ஞாபகம் இல்ல அந்த பொண்ண? இந்தா உங்க அண்ணன் கல்யாணத்தப்போ ஒண்ணு அங்கிட்டு இங்கிட்டு திரிஞ்சுச்சே உன்னைய பார்த்துக்கிட்டே, சிரிச்சுக்கிட்டே திரிஞ்சுல, அதான்டா இது" அப்படின்னு சொல்லுவாரா. பார்த்தோனே அவருக்கு ஷாக் ஆயிரும். "என்ன இவ்ளோ அழகா வந்திருக்கு இந்த பொண்ணு" அப்படின்ற மாரி. பார்த்தா ரஷ்மிகாவுக்கும் விஜய ரொம்ப பிடிக்கும். ஸோ 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இவங்க அக்கா விஷயத்துல என்னன்னா, அவங்க அண்ணன் வந்து வெளியில ஒரு பொண்ண வந்து பழக்கம் வச்சுட்டு, இவங்க அக்கா கூடலாம் வாழ மாட்டாரு. அக்காவ வந்து எப்ப பார்த்தாலும் எரிஞ்சு எரிஞ்சு பேசுறாங்க. அந்த மாரி விஷயங்கள்லாம் நடக்கும். அப்ப 2 பேருக்கும் டிவோர்ஸ் வாங்கிடலான்ற நெலைமையில இவங்க ஃபேமிலி வந்து இருக்கும் இந்த சைடு. அதுல என்னன்னா, அவங்க பொண்ணு வந்து
யாருக்குமே தெரியாமல் வெளில போய் நின்றுக்கிட்டு சிகரெட் பிடிக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கோம். அதை விஜய் வந்து கேட்பாரு, "ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுற? தப்பு பழக்கம் தானே" அப்படின்னு. அப்போ வந்து, "உனக்கு என்ன, உன் வேலையை பார்த்துட்டு போ" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு திட்டி விட்டுரும். "சித்தப்பனா பெருசாக உரிமை எடுத்துக்கிறியா?" அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுரும். அதோட அவர் போயிடுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேமிலியும் ஒன்றாக்கணும், எல்லாரையும் பாசமா நேசமா ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பிஸ்னஸையும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு, இவர் அந்த எதிரியா இருக்கக்கூடிய பிரகாஷ் ராஜ்லேருந்து இவருடைய பிஸ்னஸையும் காப்பாற்றி அவங்க அப்பாவுக்கு கொடுப்பாரு. அந்த ஃபேமிலியவும் ஒண்ணா ஆக்கிடுவாரு. அதுதான் இந்த படம் வாரிசு.